தமிழ்நாடு பாஜகவின் 13வது தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். இன்று மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி குடும்பத்தில் அதிமுக இணைந்ததில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தின் முன்னேற்றம், கலாச்சாரத்தை பாதுகாக்க திமுகவை விரைவில் வேரோடு அகற்றுவது முக்கியம் எனவும் சபதம். அதிமுக பாஜக கூட்டணி வலுவான ஒளிமயமான தமிழ்நாட்டை உருவாக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஊழல் நிறைந்த திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக உள்ளதாகவும் டெல்லி சென்ற பின் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் கருத்து. பாஜகவுடன் கூட்டணியை அறிவிக்கும் நிர்பந்தத்திற்கு அதிமுக ஆளாக்கப்பட்டுள்ளது. அண்ணா, ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசியவரோடு இபிஎஸ் கூட்டணி அமைத்திருப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். எதிர்க்கட்சி என்பதால் திமுக எம்பி கனிமொழி எதிராகத்தான் பேசுவார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. தமிழகத்துக்கு தேவையான நன்மைகளை பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயம் செய்யும் எனவும் கருத்து. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி சந்திப்பு. தமது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்ததாக தகவல். பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரம். அமைச்சர் பொன்முடி பதவி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்ற கனிமொழி விளக்கம். வங்கி கடன் மோசடியில் திமுக எம்பி அருண் நேருவிடம் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். 30 கோடி ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கை. சமாதானம் செய்ய வந்த பாமக பாலு உள்பட கட்சி நிர்வாகிகளை 3 மணி நேரம் காக்க வைத்த ராமதாஸ். செவி சாய்க்காமல் கட்சி நிர்வாகிகளை திருப்பி அனுப்பி வைத்ததால் பரபரப்பு. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் வெளியானது. 415 பக்க தீர்ப்பின் நகலை அனைத்து மாநில ஆளுநர்களுக்கு அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஷெனாய் நகரில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை நிறைவு. 16 மணி நேரம் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக தகவல். சென்னை கொல்கத்தா ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுகள் கள்ள சந்தையில் விற்பனை. கள்ள சந்தையில் விற்ற 3 கைது செய்து திருவல்லிக்கேணி காவல்துறை விசாரணை. சென்னை மதுரவாயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் மின்வெட்டு. 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மின்வெட்டால் அவதியடைந்த மக்கள். பண்ருட்டியில் உள்ள தனியார் நகைக்கடையில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை. போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெண் தூய்மையாளரிடம் பாலியல் அத்துமீறல். பிடிஓ மற்றும் அலுவலக உதவியாளரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் பிருந்தா தேவி உத்தரவு.
விருதுநகர் பொருட்காட்சியில் ராட்டினத்தில் இருந்து தவறி விழுந்த பெண் படுகாயம். நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா. தங்கத்தேரை வடம் பிடித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். வேதாரண்யத்தில் தொடர்ந்து 2வது நாளாக சீற்றத்துடன் காணப்படும் கடல். 1000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கௌரவ் வெடிகுண்டு பரிசோதனை வெற்றி. சுகோய் விமானத்தில் இருந்து வீசப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு தகவல். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தீவிரவாதி ராணா. என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. குழந்தைகளை பால்கனி வழியாக பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் கோயில்களில் சிறப்பு பூஜை. அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். இத்தாலி நாட்டின் சிசிலி நகரில் வெடித்து சிதறி வரும் எட்னா எரிமலை. எரிமலையில் இருந்து நெருப்பு ஜுவாலைகள் வெடித்து கிளம்புவதால் மக்கள் அச்சம். இறுதிக்கட்டத்தை எட்டிய இந்தியன் பிரீமியம் லீக் கால்பந்து போட்டி. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் மோகன் பகான் பெங்களூரு அணிகள் மோதல். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கும் ரெட்ரோ திரைப்படம். படத்தின் 3வது பாடலான தி ஒன் என்ற பாடல் இன்று வெளியாகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 31 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு.